ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷம் பார்திலா. இன்னைக்கு இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நார்மல் ரொட்டீன உங்க கூட வந்து ஷேர் பண்றேன்னு நெனைக்கிறேன். இந்த விளாகுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் எடுத்தது. உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்களா, எப்ப எடுத்ததுன்னு எனக்கே வந்து தெரியல. அந்த அளவுக்கு இந்த விளாக் வந்து முன்னாடி எடுத்தது. என்னோட ஒரு நாள் நார்மல் ரொட்டீன தான் இந்த விளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோட வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துளசி செடியில பாருங்களா, இது மாரி டெய்லியுமே வந்து இந்த மாரி இப்ப வந்து நான் எல்லாம் சரி பண்ணிட்டேன். இது பழைய வீடியோ நான் வந்து சொல்றேன் இல்லையா? இப்ப வந்து இந்த தவளைலாம் நெறைய பாம்பு வருதுன்றதுனாலே, எங்கெங்கலாம் தவளை வந்து பூருதோ, அதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பழைய வீடியோன்றதால தவக்கள இன்னுமே பார்த்தீங்கன்னா, அது உள்ள வந்து பூந்துடுச்சு. காலையிலே வந்து நம்மளோட ரொட்டீன வந்து ஆரம்பிச்சுட்டேன். காலையிலே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதால அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து பழம் வச்சு வத்தியெல்லாம் ஏத்தி பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இது என்னைக்கு நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. பத்தி ஏத்தி வைக்கிறப்பயா இல்ல விளக்கு எரிஞ்சானான்னு தெரியல. இந்த மாடம் இருக்கு இல்லையா? இது வந்து கொஞ்சமா எரிஞ்ச மாரி இருந்தது. எனக்கா டக்குன்னு பார்க்குறப்ப தான் என்னடா இது? எனக்கே நானே பார்க்கல. என் தங்கச்சி வர்றப்ப தான், என்ன இது எரிஞ்சிருக்குன்னு சொன்ன பிறகு தான் நானே வந்து பார்க்குறேன். அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டமா போச்சு. அழகா இருந்தது. கொஞ்சமா எரிஞ்ச மாரி ஆயிப்போச்சு அப்படின்ற மாரி. இன்னைக்கு காலையில டிஃபன் என்னன்னா, சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். ஒரு சில வீட்லாம் வந்து 3 வேளையும் சப்பாத்தி குடுத்தா சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாரி எங்க வீட்ல வந்து பசங்க வந்து சப்பாத்தி வந்து அவ்ளோ பிடிக்கும். 3 வேளையுமே சப்பாத்தி குடுத்தாலும் சாப்ட்டுருவாங்க. அதனாலேயே இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வேற எதுவும் செய்யாதம்மா, சப்பாத்தியே வந்து காலையில சாப்ட்டுட்டு, லஞ்சுக்கும் அதே வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பட்டாணி குருமா தான் வந்து செய்ய போறேன். இந்த வெஜிடபிள் குருமா தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி செய்வேன்ட்டு. நெறைய காய், பட்டாணிலாம் போட்டு செய்றதால குக்கர்ல செஞ்சா நல்லா இருக்குன்றதால குக்கர்ல தான் வந்து செய்ய போறேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு வாசனை பட்டை, லவங்க, கிராம்புலாம் இருக்கு இல்லையா? எல்லாம் அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இதுக்கப்புறம் காய் வந்து பார்த்தீங்கன்னா, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அந்த பட்டாணி குருமாவுக்கு, வெஜிடபிள் குருமாவுக்கு அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கூடவே கொஞ்சோண்டு காரத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு, அது கூட இப்ப அரைச்சு ஊத்துறதுக்கு 1 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமா கசகசா, முந்திரி பருப்பு ஒரு 5, 6 பல்லு வந்து சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்து நல்லா வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்ட நல்லா அரைச்சுட்டு, இதையும் நல்லா வதக்கிட்டு, நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, ஒரு 4, 5 விசில் வந்து வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேக வைக்காம தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் வச்சாலே பட்டாணி வெந்துருன்றதுனால, இதுக்கப்புறம் ஒரு 4 விசில் வச்சு எடுத்தாலே இந்த வெஜிடபிள் குருமா, பட்டாணி குருமா எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, பூரிக்கும் சாப்பிடலாம், இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு இந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு செய்றப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும். பூரிக்கு, இடியாப்பத்துக்குலாம் கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லாயிருக்கும். அத வந்து குருமா பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிட்டு, சப்பாத்தி உருட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஆளுங்க எல்லாருக்குமே கடையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும்ன்றதால கொஞ்சம் நெறையா உருட்டணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நின்னு உருட்ட மாட்டேன். எனக்கு கால் வலிக்கும் ரொம்ப நேரம்ன்றதால, இன்னைக்கு தான் என்னன்னு தெரியல. நின்னு வந்து உருட்டுறேன். நான் ஒரு பக்கம் உருட்டினா டைம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நின்னு உருட்டியிருப்பேன். இல்லன்னா கீழ உட்காந்து நான் உருட்டுவேன். அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து எடுத்து போட்டு போட்டு குடுப்பான். இப்பயும் அந்த மாரி தான் செய்வேன். இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து 2 பேருக்குமே கத்துக் குடுக்கணும்னு நெனைப்பேன். ஆனா, அந்த அஸ்வின் வந்து கத்துக்கிட்டான். இந்த மாரி தேங்காய் துருவுறதா இருக்கட்டும், ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து வேலை செய்றது, சப்பாத்தி போட்டு எடுக்கிறது, கிண்டுறது இந்த மாரி வேலைலாம் வந்து அஸ்வின் வந்து செய்வான். அஜி வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். "அம்மா எனக்கு தேங்காய் துருவ தெரியாதும்மா" அப்படின்ட்டு. அப்படி ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னாலுமே, அவன் வந்து நாம வந்து டபுள் வேலையா வந்து நமக்கு வச்சுட்டு போயிடுவான். அதனாலேயே வந்து அதிகம் வந்து செய்ய சொல்றதில்ல. ஏன்னா சப்பாத்தி போடுறதுமே அவனுக்கு தெரியாது. தேங்காய் துருவுறது இதெல்லாம் வந்து தெரியாது. அஸ்வின் வந்து எனக்கு அவசரத்துக்கு எல்லாமே அவன் வந்து செஞ்சு குடுப்பான். சப்பாத்தி மெயினா வந்து சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுலாம் அவன் தான். இந்த மாரி ஆளுங்களுக்குலாம் ரொம்ப நேரம் நின்னு வந்து போட முடியாதுன்றதால, அன்னைக்கு டைம் ஆயிடுச்சுன்றதால கடகடன்னு நின்னுக்கிட்டே வந்து போட்டு குடுத்துட்டேன். பட்டாணி குருமாவும் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியா தெரியறதுனால, அந்த கரண்டியாலே அந்த காய் நல்லா வெந்திருக்கும் இல்லையா? அத கொஞ்சமா மசிச்சு விட்டாலே கொஞ்சம் திக்காயிடும். இதுக்கப்புறம் கருவேப்பில, கொத்தமல்லி எல்லாம் போட்டு எடுக்க வேண்டியது தான். இன்னும் உங்களுக்கு திக்கா வேணும்னா, கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லன்னா வந்து ஏதாவது கடல மாவு, அரிசி மாவு ஏதாவது வந்து கொஞ்சமா கரைச்சு விட்டு கொஞ்சம் ஒரு கொதி வச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். எனக்கு இதுவே கரெக்ட்டா இருக்குன்றதால, இதோட வந்து நிப்பாட்டிட்டேன். பசங்க லஞ்சுக்கும் வந்து அத ரெடி பண்ணி குடுத்துட்டேன். இந்த வீடியோ வந்து எப்ப எடுத்தேன்னா, என் கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ராட்சமே வந்து போட்டுருக்க மாட்டேன். அப்பனா எப்ப எடுத்த வீடியோன்னு வந்து பாருங்களா, அ முன்னாடி எடுத்தது. இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 4Kல எடுக்கிறதுனால, கொஞ்சம் ஒரு வீடியோ, லாங் வீடியோ இருந்தாலே ஃபோன் வந்து ரொம்ப ஃபுல் ஆயிடும். வீடியோ அடுத்தது எடுக்கிறதுக்கு மெமரி ஃபுல் ஆயிடும் அப்படின்ற மாரி காமிக்கும். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மார்கழி மாசத்துல மார்கழி ஃபர்ஸ்ட் டே வந்து வீடியோ எடுத்திருந்தேன். லாங் வீடியோ இந்த மாரி எடுப்பேன். ஒரு சில டைம் வந்து முக்கியமான வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆயிடும். அந்த டைம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுவோம். அந்த மாரி தான் மார்கழி ஃபர்ஸ்ட் டே ஒரு லாங் வீடியோ எடுத்திருந்தேன்.
ஃபுல்லாவே வந்து டெலீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ மட்டும் எப்படி தப்பிச்சதுன்னு தெரியல. ரொம்ப நாளா வந்து இந்த ஃபோனுக்குள்ளே இருந்தது போல இருக்கு. வச்சிருக்கிறது iPhone தான். இருந்தாலும் நெறைய ஸ்டோரேஜ் தாங்குற மாரிலாம் இல்ல. ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கிற மாரி தான் இருக்கு. அதனால இந்த ஒரு லாங் வீடியோ இருந்ததா, சரி இது வாய்ஸ் ஓவர் குடுத்து, அதுக்கப்புறம் வந்து புதுசா வந்து இன்னும் லாங் வீடியோன்றதே பார்த்தீங்கன்னா, அதில சண்டே விளாக் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இன்னும் லாங் வீடியோவே எடுக்கவே இல்ல. சரி இத பேசி முடிச்சு அப்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது புதுசா வந்து லாங் வீடியோ எடுக்கலாம் அப்டின்றதுக்காக தான் இன்னைக்கு உட்காந்து இத பேசலாம் அப்டின்றதுக்காக பேசியிருந்தேன். YouTubeஅ பொறுத்தவரைக்கும் இந்த ஷார்ட்ஸு, இந்த 3 நிமிஷம் வீடியோ இதெல்லாம் போட்டா சேலரி வந்து கண்டிப்பா பார்க்கவே முடியாது. அப்படியும் வந்து பார்க்கலாம். அந்த மில்லியன் வந்து போகணும். 1,000,000, 2,000,000 இல்லன்னா வந்து 3,00,000 4,00,000 அப்படின்னு போனா மட்டும் தான் சேலரி வந்து பார்க்கலாம். அத பொறுத்தவரைக்கும் லாங் வீடியோ தான் போடணும். முன்ன மாரி என்னால சுத்தமா வந்து இந்த 3 நிமிஷம் வீடியோ வந்தது இல்லையா? அதுலருந்து சுத்தமா லாங் வீடியோன்றது எடுக்க முடியல. ஏன்னா வந்து காலையிலருந்து ஒரு ரொட்டீன வந்து எடுக்கிறேன்னா, அதிலேயே முடிஞ்சு போது. லாங் வீடியோ எடுக்கிறன்ற ஐடியாவே வந்து போக மாட்டேங்குது. 3 நிமிஷம் வந்ததுலேருந்து தான் சுத்தமா வந்து லாங் வீடியோவே எடுக்கிறதில்ல. அதுக்கு முன்னையாச்சும் ஏதோ 1 வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாரியே போட்டிருந்தோம். இப்ப சுத்தமா வந்து விட்டாச்சு. ஆ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த சமையல் வீடியோ போடுறப்ப பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து வீடியோ போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம்லாம் இருக்காது. ஒரு 3 நிமிஷம், 4 நிமிஷம் அப்படின்ற மாரி தான் இருக்கும் சமையல் வீடியோ. இந்த வருமானம் வராதப்பலாம் வந்து டெய்லி வீடியோ போட்டோம். வருமானம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வீடியோவே போடுறதே இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கு. நானும் ஒரு சில வாட்டிலாம் நெனைப்பேன். லாங் வீடியோ வந்து போடணும் அப்படின்ற மாரி. எடுத்துருவேன். ஆனா அது பேச உட்காரலான்னு பார்த்தா, அவருக்கு ஏதாவது வேலை வந்துரும். இல்லன்னா எனக்கு ஏதாவது வந்து வேலைகள் இருக்கும். அப்படின்ற மாரி அந்த எடுத்த வீடியோவ உடனே வந்து போட முடியாது. 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும். இந்த மாரி தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த வீடியோனா யூடியூப்ப பொறுத்தவரைக்கும், யூடியூப்பே அப்படின்ற பின்னாடியே வந்து போனா, கண்டிப்பா வந்து சம்பாதிக்கலாம். டெய்லியும் ஒரு வீடியோ போட்டு, நம்மளுக்கு வந்து அதே வேலையா இல்ல இல்லையா? வீட்டு வேலையும் பார்க்கணும், ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்யணும். அவருக்குமே வந்து 2 பேர், 3 பேர் வந்து கடையில வேலை செய்றாங்கன்னா, அதுக்கான வேலைகள் வந்து பார்க்கணும் இல்லையா? அதாலே வந்து இது என்னால சுத்தமா வந்து அடிக்கடி ஒரு தொடர்ச்சியா வந்து லாங் வீடியோன்றது குடுக்க முடியல. பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நானுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது வந்து வீடெல்லாம் பெருக்கி, ஏதாவது துடைக்கிற வேலை இருந்ததெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேல மதிய சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பிப்பேன். இந்த மாரி செய்றப்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளா கிச்சன்லேயே வந்து நின்னுட்டு இருக்கிற மாரியே தெரியுது அப்படின்றதுக்காக தான் இப்பலாம் வந்து காலையிலேயே சமைச்சிடுறது. காலைல டிஃபன் செஞ்சுறது ஆளுங்களுக்குமே. மதிய சாப்பாடுமே கையோட வந்து செஞ்சு முடிச்சுட்டா கொஞ்சம் நம்மளுக்கு ரெஸ்ட்டுன்றது கிடைக்குன்றதுக்காக தான் இப்பலாம் வந்து சமைச்சிறது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு காலை சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு, அந்த பாத்திரத்த கழுவிட்டு, மதிய சாப்பாடு ஒரு 11 மணிக்கு செஞ்சுட்டு, அது ஒரு 2 மணிக்கு தான் முடியும். அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது, மடிச்சு வைக்கிறது அப்படின்ற மாரி சுத்தமா எனக்கு கிச்சன்லேயே போற மாரி தான் இருந்தது. இந்த மாரி தான் வந்து பருப்பு அன்னைக்கு சாம்பார் காய் போட்ட சாம்பார் வைக்கலாம் அப்படின்றதுக்காக பருப்பு வந்து குக்கர்ல வச்சுட்டு, அப்படியே கையோட வந்து பாத்திரத்தையும் கழுவலான்னு கழுவிட்டு இருக்கேன். எப்பவுமே இந்த மாரி வீட்டுக்குள்ளே வேலை செய்றப்ப பார்த்தீங்கன்னா, கதவெல்லாம் ஓப்பன்லேயே இருக்காது. ஏன்னா, நாங்க வந்து கொஞ்சம் தனியா கொஞ்சம் லாஸ்ட்டா இருக்குன்றதால கதவு மூடியே வச்சிருப்பேன். இந்த தங்க விலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா, பெண்களோட பாதுகாப்புன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு வந்து சொல்லலாம். இப்ப போன வாரம் கூட நெனைக்கிறேன். ஒரு போலீஸ்காரங்க தான் லேடீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் மைக்ல தான் சொல்றாங்க. "தங்கத்த தயவு செய்து போடாதீங்க. பாசி மணி இருக்கு, மணி இருக்கு, செயின் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. அந்த மாரி போட்டுக்கோங்க. ஏன்னா, வண்டியில வரவங்க என்ன பண்றாங்க, ஹெல்மெட்ட வந்து போட்டுக்கிறாங்க 2 பேரும். நம்பர் பிளேட்லாம் இருக்க மாட்டேங்குது. அந்த மாரி இருக்கிறவங்க வந்து அப்படியே கழுத்துல வந்து அறுத்துட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. தயவுசெய்து இந்த மாரிலாம் போட்டு வராதீங்க." அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்மலாம் வந்து இப்ப நடந்துக்கிட்டு இப்பலாம் வந்து நானுமே வந்து அடிக்கடி விழுப்புரம்லாம் போறப்ப பார்த்தீங்கன்னா, நானே தனியா இவருக்கு ஏதாவது வேலை இருக்கும். சரி நம்மளே போயிட்டு வருவோம். ஏன் அவர டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாரிலாம் கிளம்புவேன். ஆனா இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்புறதே கிடையாது. அவர் வந்தா அவருமே வந்து போகாத அப்படின்னு சொல்லிடுவாரு. நானுமே இப்ப அவர் வந்தா தான் போவேன் அப்படின்ற மாரி இருக்கேன். ஏன்னா அந்த மாரி தான் காலம் வந்து ஆயிப்போச்சு. நான் பாட்டு போறோம். ஏதாவது அறுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வாயிலேருந்து வார்த்தை கூட வராது. பின்னாடியும் நம்மளால ஓட முடியாது. காலம் ரொம்ப மாறி போயிருக்கு இல்லையா? அதனால கண்டிப்பா வந்து வீட்ல இருந்தாலுமே சரி, வெளியில போனாலுமே சரி, ரொம்ப ஜாக்கிரதையா வந்து நம்மளோட பாதுகாப்புன்றது ரொம்ப வந்து ஜாக்கிரதையா வந்து போகணும் போல இருக்கு. அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா வெளியில போயிட்டு வந்தாலும், உள்ள வந்தாலுமே நான் தாப்பால் வந்து போட்டுட்டு தான் வர்றது. இப்ப ஏன் அத நான் சொல்றேன்னா, நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இந்த வீடியோ பார்த்தாலும் பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. போன வாரம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. பஸ் ஸ்டாப்ல நிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கூடவே ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாப் கூடயே நின்னிருந்து, அவங்க ஏறுன பஸ்லயே மறுபடியும் ஏறி,
அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கிட்ட வரையும் பார்த்தீங்கன்னா, பஸ்லயே வந்து போயிருக்காங்க. செயின்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாரி. நல்லா வந்து ஃபாலோ பண்ணி இது மாரி போயிருக்காங்க. ஏமாந்திருந்தா கட் பண்ணிட்டு கூட இருப்பாங்க போல இருக்கு. அந்த மாரிலாம் நடந்திருக்கு. அதால தான் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வண்டி பின்னாடி நைட்ல வந்து போறோம். வண்டி பின்னாடி வருதுனாலே எனக்கு ரொம்ப பயமாயிடும். அதாலயே வந்து எங்க நைட்ல வந்து போனாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கிறது. முந்தானியே இந்த மாரிலாம் மூடிக்கிட்டு தான் வந்து போவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த மாரிலாம் பயந்து பயந்து போட்டுக்கிட்டு இருக்கணுமா? அப்படின்ற மாரிலாம் ஒரு சில டைம் வந்து தோணும். கழட்டி கூட வச்சிடலாமான்னு தோணும். அப்புறம் என்ன பண்றது? கழட்டி வச்சா கண்டிப்பா வந்து அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும் அப்படின்றதுக்காகவே சரி கழுத்துல வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி போட்டுட்ருக்கேன். இருந்தாலுமே நான் இந்த அளவுக்குலாம் தங்க விலை ஏறும்னு கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு ஏறி போயிருக்கு. இந்த கம்மல் வந்து நான் இப்ப போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல. அந்த கம்மல் வந்து இந்த ஸ்க்ரீன்ல தான் மாட்டி வந்து உடைஞ்சிருச்சு. அத கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகப்போகுது. இன்னும் நகைக்கடை பக்கமே வந்து போய் நான் மாத்த கூட இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு இருக்கு. மாத்த போனாலே எவ்வளோ வந்து கேட்பாங்கன்னே தெரியல அப்படின்ற மாரி, சரி பொறுமையா வந்து மாத்திக்கலாம் அப்படின்ற மாரி, கொஞ்சம் நிக்கிற கம்பளியே இந்த டைம் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி காலம் வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து சும்மா மாத்த போனாலுமே நாம ஒரு கணக்கு வந்து பண்ணிக்கிட்டு போவோம். அங்க ஒரு கணக்கு வந்து பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஆகும். ஆனா எனக்கு கொஞ்ச நாளா வந்து எனக்கு ஒரு டவுட் மட்டும் கிளியர் ஆகவே இல்ல. நான் கூட அவர்கிட்ட வந்து கேட்பேன். இந்த நகை கடையில ஜிஎஸ்டி வாங்குறாங்க ஓகே. செய்கூலி வாங்குறாங்க ஓகே. இந்த வேஸ்டேஜ்ன்னு ஒண்ணு வாங்குவாங்க. அது எதுக்கு வாங்குறாங்கன்னு எனக்குமே வந்து தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து தெரிஞ்சா வந்து சொல்லுவாங்க. அந்த நகை நம்ம வாங்குறோம்னா, அந்த நகையிலிருந்து வேஸ்டேஜ் கீழ விழறது தான் வேஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்மகிட்ட இந்த நகை செய்றப்ப இந்த தூள் வந்து கீழ விழுந்தது. உங்களுக்கு இந்தாங்கன்னு குடுத்தா தானே அது நம்ம வந்து பைசா குடுக்கலாம். அவங்களே வச்சுக்கிறாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு நம்மகிட்ட வேஸ்டேஜ்ன்னு ஒண்ணு வாங்குறாங்கன்னு தெரியல. இது நானும் வந்து அவர்கிட்டயும் கேட்பேன். எதிர் ஆன்டி கிட்ட கூட கூட கேட்டுருப்பேன். ஏன் வேஸ்டேஜ்ன்னு இந்த மாரி வாங்குறாங்க அப்டின்ட்டு. தெரியல எனக்குமே வந்து தெரியல அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஏதோ அவங்க பண்ற கணக்கு தான் அப்டின்ற மாரி. மதிய சாப்பாடு செய்றதுக்கு ஒரு 11:30 அப்டின்ற மாரி ஆரம்பிச்சேன்னா, அப்டியே பார்த்தீங்கன்னா, காய் கட் பண்றதுக்கு சாதம் வந்து போட்டேன்னா, அப்படியே காய் கட் பண்றதுக்கு, சாம்பார்லாம் தாளிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 மணி நேரத்திலேயே வந்து செஞ்சு முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மிஷின்ல துணி போடுறது இந்த மாரி வேலைகள் தான் இருக்கும். அப்படியே சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளா எங்க வந்து படுத்துட்டுருக்கான்னு பாருங்க. இவன் வந்து ஒரு படியில வந்து படுத்துட்டுருக்கான். அடுத்தது இவன் படுத்துருக்கானா, இது இல்லாம இன்னும் ஒரு மேல வந்து ஒரு ஆள் வந்து படுத்துட்டுருக்காங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்களா, இது இல்லாம இன்னும் கீழ ஒரு ஆள் இருப்பாங்க. யாருமே எங்க வீட்டுக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒரு வாட்டி கூட ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னா, அவங்கள சுத்தமா விடாது. அதுவே வந்து யார் ஃபர்ஸ்ட்டு எங்க வீட்டுக்கு வந்து வாசல்ல வந்து கால வச்சாலுமே, இவங்க 4 பேர்கிட்ட பதில் சொல்லிட்டு தான் வரணும். அந்த மாரி தான் வந்து இருப்பாங்க. அதே தெரிஞ்சவங்க வந்தா, கொஞ்சம் பழகுனவஞ்சா இருந்தா அதெல்லாம் வந்து குலைக்க மாட்டாங்க. அது மாரி ஆடு, மாடு யாருமே வந்து வாசல் கிட்ட வரக்கூடாது செடி கடிக்கிறதுக்கு. எல்லாம் வந்து ஒரே டைமா வந்து எகிறிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு தான் ஏதாவது வந்து பயமா இருக்கும். ஆடு என்ன கடிச்சிட போகுது அப்படின்ற மாரி. ஆனா கடிக்கலாம் மாட்டாங்க. விளையாடுவானுங்க, எகிறிக்கிட்டு கொலைச்சிக்கிட்டு போவானுங்க. இன்னும் இதுவரைக்கும் யாரையும் வந்து கடிச்சது கிடையாது. இருந்தாலுமே பார்க்குறவங்க வந்து ஆடு வந்து கடிக்க வருது அப்படின்ற மாரி தான் நெனச்சுப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும் ஆடு வந்து கடிக்காது அப்படின்ற மாரி. ஆனா இந்த நரிக்கிறவங்கலாம் வருவாங்க இல்லையா? ஏதாவது வந்து வீட்ல கிடக்கிறத வந்து எடுத்துட்டு போறதுக்கு, அந்த மாரிலாம் வந்தாங்கன்னா விடவே விடாது. பக்கத்து வரைக்கும் கொலைச்சுக்கிட்டே போகும். அதே மாரி பாம்பு வேற ஏதாவது வந்து பார்த்ததுன்னா, கொலைச்சே வந்து காமிச்சு குடுத்துரும். இந்த மாரி அப்படின்ற மாரி ஏதாவது தெரியாதவங்க வந்தா. இது மாரி இவங்க இருக்கிறதுனாலயே வந்து நான் தைரியமா வந்து உள்ள இருப்பேன். அதே மாரி தான் பாம்பு. எல்லா டைமும் வந்து பாம்பு வந்ததுன்னா காமிச்சு குடுக்குறது இவங்க தான். கொலைச்சல்லே வந்து நான் கண்டுபிடிச்சுருவேன். ஓ! வந்துட்டாங்க. பாம்பு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாரி. ஆனா எங்கேயாச்சும் இப்படி வெளியில போயிட்டு வந்தாலுமே, இல்ல கடைக்கு போயிட்டு இப்படி வந்தாலுமே ரொம்ப பாசக்காரங்க. எங்கேயோ போயிட்டு வராங்க அப்படின்ற மாரி அவங்க பாச மழைய வந்து நெறைய வீடியோல வந்து பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவ்ளோ பாசக்காரங்களா இருப்பாங்க. கொஞ்சோண்டு நான் செருப்ப இப்படி எடுத்து போட்டு வேற எங்கேயாச்சும் நான் கிளம்புற மாரி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டா போதும். எனக்கு முன்னாடி போயிட்டு அங்க நிப்பாங்க. கடைக்கு போறனாலும் கடையில போய் நிப்பாங்க. இல்லன்னா வேற எங்கேயாவது ஊருக்கு போறனாலும் அந்த தெரு முக்குட்ல போய் என்ன பார்த்துட்டு வரியான்னு பார்த்துட்டு நிப்பாங்க. அவ்ளோ பாசக்காரங்க. அது என்னவோ தெரியல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அ எங்களோட ஷீரோ வந்து இறந்ததுக்கப்புறம் என் நாய் மேல இன்னுமே வந்து பாசம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. ஷீரோ யாருன்னா, நாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த பசங்க தான் நாய்க்குட்டி எடுத்துன்னு வந்து வளர்த்தாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா, வளர்ந்து இந்த வீட்டுக்கு நாங்க வர்றதுக்கான காரணமே அவன் தான். அவன் தான் நாங்க வந்து அவனால தான் இந்த வீடு கட்டிட்டு சீக்கிரமா வந்தோமே! ஆனா வந்து 8ஆம் நாளே வந்து இறந்துட்டான். நெறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அவன் பேர் தான் ஷீரோ.
இப்ப சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எனக்கு பெரிய வேலை என்னன்னா, சமைச்சதெல்லாம் வந்து ஆளுங்களுக்கு பாத்திரத்துல அது அதுல எடுத்து வைக்கிற வேலை தான். நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? காலையிலேருந்து டிஃபன் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற வேலை, அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு செய்ற வேலை, அப்படின்ற மாரி இந்த மாரி வந்து என்னோட ரொட்டீன் வந்து போய்க்கிட்டே இருக்கிறதுனால, நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க, "அக்கா நீங்களுமே வந்து வீடியோ எடிட் பண்ண வந்து கத்துக்கோங்க." அப்படின்ற மாரி. நானும் வந்து நெனைப்பேன், நம்மளா எடிட் பண்ண கத்துக்கிட்டா, நம்மளே டெய்லி ஒரு விளாக் ஆச்சும் இல்ல ஷார்ட்ஸ் ஆச்சும் ஒரு 2, 3 போடலாம் அப்படின்ற மாரி. சேனல்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி யோசிப்பேன். ஆனா, அப்படியே அடுத்தடுத்து வேலைகள் வந்து இருக்கிறதுனால, அது வந்து எனக்கு எடிட் பண்ண போறதுக்குள்ள வந்து மண்டை வந்து எனக்கு ஏதோ மண்டைக்குள்ள வந்து ரொம்ப அது வந்து ஒரு உன்னிப்பா போனா தானே அது வந்து நல்லா நம்மளுக்கு புரியும். அப்படின்ற மாரி எனக்கு, எனக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாரி தான் தோணுது. அந்த வீடியோ எடிட் பண்ண கத்துக்கணும் அப்படின்ற மாரி தோணல. இப்பயும் கொஞ்சம் ஏதோ வந்து தட்டு தடுமாறி ஏதோ பண்ணுவேன். ஆனா வந்து அந்த அளவுக்கு பண்ண தெரியாது. ஒரு சிஸ்டர் வேற ரொம்ப நாளா வந்து வீடியோ எப்படி எடிட் பண்றது சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னவோ எனக்கு எடிட் பண்ண தெரியும் அப்படின்ற மாரி அவங்க கேட்கறாங்க. எனக்கு எடிட் பண்ண தெரிஞ்சா நான் ஏன் இன்னும் அந்த அந்த ஆன்சர் பண்ணாம இருக்கிறேன் அந்த வீடியோவுக்கு. அவர் வந்து எடிட் பண்றாரு. அதனால வந்து ஏன்னா அவர் வந்து எடிட் பண்றத ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து டைம் இல்ல சுத்தமா. சும்மா ஒரு எப்பயாச்சும் அவர் ஃப்ரீ டைம் ஏதாவது கடையில வந்து வேலை இல்ல அப்படின்ற மாரி சாப்பாட்டுக்கு வரப்ப, இல்லன்னா காலையில வந்து சாப்பிட்டு கடைக்கு போறதுக்கு முன்னாடி, எனக்கு ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி குடு, ஏதாவது வீடியோ வந்து எடிட் பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து வாங்கிக்குவேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து வீட்டுக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றப்போ மட்டும் தான் அந்த வீடியோ எடிட்டிங்ன்றது. அதுவும் வந்து ஏதாவது டென்ஷனா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங்ன்றது பண்ண முடியாது. அதோட அன்னைக்கு வந்து லீவ் விட்டுருவோம். வீடியோ எடிட் பண்றதுக்கே. நானும் ஒரு சில வாட்டி நெனைப்பேன், அந்த வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுக்கு தான் டைம் ஆகுதே. சரி வாய்ஸ் குடுத்து வந்து விளாக் எடுப்போம் அப்படின்ற மாரி நெனைப்பேன். அதுக்கெல்லாம் நம்ம ஒர்த் இல்ல அப்படின்ற மாரி. ஏன்னா, வீடியோ வாய்ஸ் ஓவர் குடுக்குறப்ப என்ன பேசுறது, என்ன பேசுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பேசுற ஆளு. ஆனா வந்து வீடியோ எடுக்கிறப்ப பேசுறதுன்றது சாத்தியம் இல்ல அப்படின்ற மாரி நானும் வந்து நினைப்பேன். நாமளும் வந்து நல்லா பேசணும் அப்படின்ற மாரி யோசிப்பேன். ஆனா அது என்னவோ தெரியல நமக்கு வரமாட்டேங்குது. ஸ்பாட்ல வந்து பேசுறது வந்து அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. யோசிச்சு யோசிச்சு தான் வந்து மண்டைக்குள்ள வந்து எனக்கு வந்து வரும் அப்படின்ற மாரி. அப்படியே வந்து இப்ப விலாகுக்குள்ள வந்துடலாம். இது ஈவினிங் போல வந்து எடுத்திருந்தேன். நல்லா காத்தடிச்சுது. கொஞ்சம் தூறலுமே 1, 2 போடுற மாரி இருந்தது அப்படின்றதுக்காக வெளியில வந்து உட்காந்துருந்தேன். இந்த மாரி அடிக்கடிலாம் உட்கார மாட்டேன். சும்மா எப்பயாச்சும் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியா இருந்தது. கிளைமேட் நல்லா இருக்கு. ஜில்லுன்னு காத்து வருதுன்னா மட்டும் தான் வெளியில உட்காருவேன். இதோட நான் விலாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.